இதான் நம்ம ப்ரீடிங் ஃபார்முங்க. மொத்தம் 5 ஷெட் இருக்கும். ஷெட்டுக்கு 5000 கோழிங்க. இதுக்கு தான் நம்ம இந்த பிளான்ட் போட்டு யூஸ் பண்ணுறோங்க. ஆரோ வாட்டர் இதுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. தம்பி வணக்கம்ங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? விமல்ராஜ். விமல்ராஜ். நீங்கள் இந்த கோழி பண்ணையில் என்னவா இருக்கீங்க? நான் அந்த ஃபார்மில் இருந்து ஃபார்ம் இன்சார்ஜாக இருக்கிறேங்க. அப்படிங்களா? 25,000 கெப்பாசிட்டி ஃபீமேலுங்க. சரிங்க. மொத்தம் வந்து 30,000 கோழி இருக்குங்க உள்ளேங்க. அப்படிங்களா? இப்போ நீங்கள் இந்த கோழி பண்ணை பயன்பாட்டுக்கு ஆரோ பிளான் போட்டிருக்கீங்க. ஏன் ஆரோ பிளான் போட்டிருக்கீங்க? நம்ம சால்ட் வாட்டர்லேருந்து எடுக்கிற தண்ணி சம்மரில் பத்தாதுங்க. வெளியேருந்து வாங்குற மாதிரி தண்ணி வந்து ஒரே மாதிரி வராதுங்க, மாறி மாறி வருங்க. சரிங்க. அதனால வந்து நம்ம ஆரோ ஃபிக்ஸ் பண்ணிச்சுங்க. சால்ட் வாட்டருக்கு வந்து ஆரோ போட்டுதுங்க. டீடைல்ஸ் வந்து நார்மலாக நமக்கு வரது வந்து போர் வந்து 6000 வருங்க. சரி தம்பி, வந்துங்க இந்த ஆரோ பிளான் போட்டிருக்கீங்க இல்லைங்க, நம்ம ஆரோ பிளான்ட் போட்டு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்களா? நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லிட்டருக்கு எவ்வளவு லிட்டர் வேஸ்டேஜ் ஆகிட்டு இருந்துச்சு, எவ்வளவு லிட்டர் நல்லா கிடைக்குங்க? நம்ம 10,000 லிட்டருக்கு வந்து 6000 வேஸ்ட் போயிட்டு இருந்ததுங்க. சரிங்க. 3500 to 3000 தான் வந்துட்டு இருந்ததுங்க. சரிங்க. அவ்வளோதான் நல்ல வாட்டர் வந்துட்டு இருந்தது. அதாவது உங்களுக்கு வந்து இந்த நம்ம யூனிட் போட்டிருக்கீங்க, நம்ம டிவைஸ் மாற்றக்கு முன்னாடி ஒரு 10,000 லிட்டருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7000 to 8000 லிட்டர் வேஸ்டேஜ் ஆயிருக்குது இல்லைங்களா? இப்போ லாஸ்ட் வந்து ப்ரெஷர் கேஜ் பார்க்கும்போது ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆயிடுங்க. அடிக்கடிக்கு இதுக்கு ஃபுல்லாக ப்ரெஷர் கேஜ் இந்த மீட்டர் வந்து ஃபுல்லாக இது எம்சிபி ட்ரிப் ஆகிக்குங்க. ஃபுல்லாகவேங்க அடிக்கடிக்கு ஆகிட்டே இருக்குங்க. எலக்ட்ரிஷன் தான் வர சொல்லுங்க. அந்த மாதிரி ட்ரிப் ஆச்சு எலக்ட்ரிஷன் வர சொல்லுங்க. அந்த ஃபுல்லாக டிஸ்பில்டர் கரெக்ட் வாருங்க, எல்லாமே போயிடுங்க. திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி போடுவாருங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஓடுங்க. இப்போ இந்த டிவைஸ் மாடலேருந்து லாஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு வரது கிடையாது. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் வருங்க? ஃபர்ஸ்ட் 3 to 4 days ஒன்ஸ் இதே மாதிரி தான் ஆகிட்டே இருக்குங்க ஃபுல்லாங்க. அதாவது 3 to 4 நாளையே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஃபில்ட் அடைச்சு ட்ரிப் ஆக ஆரம்பிச்சாங்களா? அப்போ எலக்ட்ரிஷன் ரெடி பண்ணுவாரு. எலக்ட்ரிஷன் ரெடி பண்ணி இப்போ இந்த டிவைஸ் மாடல் நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரது கிடையாது. ப்ரெஷர் கேஜ் அதிகமாக ஏறது கிடையாது. 3 to 4 நாளே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்க. ஃபுல்லா சால்ட் வந்து அடைச்சிடுங்க. சரி, சால்ட் இங்க இந்த ஃபில்டர்ல வந்து இந்த ஃபில்டர்ல வந்து அடைச்சிடுங்க. சரி சரிங்க. ஃபுல்லா அடைச்சு ஃபுல்லா பிளாக் ஆயிருங்க. இந்த ரெண்டு ஃபில்டர் தாங்க. இது வந்து இதோட சேர்ந்ததுங்க. இந்த ஃபில்டர் வந்து இதோட சேர்ந்ததுங்க. இது ரெண்டுமே வந்து பிளாக் ஆயிக்குங்க. இது ஃபுல்லா டஸ்ட் வந்து பிளாக் ஆயிக்குங்க. இது ஃபுல்லா உப்பு வந்து பிளாக் ஆயிக்குங்க. இல்லைங்க, இது வந்து 2 days இதோட பேக்கோட காஸ்டே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க, ரொம்ப அதிகமா. இது எவ்வளவு வருது இந்த காஸ்ட்ங்க? இது வந்து 450 ரூபாய் ஒரு பேக்குங்க. இதுங்க இது வந்து 950 ரூபாய் இந்த ஃபில்டர். 400 வருங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி எவ்வளவு இருக்குங்க? இந்த மாதிரி 4 இருக்குங்க. இந்த ஃபில்டர்ல மாத்தணும்னு சொன்னீங்களா, பாருங்க எவ்வளவு மாத்தி இருக்குங்க. ஏகப்பட்டது மாத்திருக்கு. நிறைய வந்து டிஸ்போஸ் பண்ணியாச்சுங்க. இது எல்லாமே ஆகார் கழட்டி போட்டதுங்களா? ஆமாங்க. 2 days ஒன்ஸ் மாத்திட்டே. அதாவது இவ்வளவு மாத்திருக்கீங்க? இவ்வளவு மாத்திருக்கீங்க. இன்னும் நிறைய வெளியே இருக்குங்க, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அப்படிங்களா? இது ஏகப்பட்டது மாத்திருக்காங்க நாங்க. அப்படிங்களாங்க, ஏகப்பட்டது மாத்திருக்காங்க. சரி சரி. இது இப்ப வந்து சேஞ்ச் பண்றதுல பெருசா சேஞ்ச் பண்றது உங்களுக்கு இது வந்து இப்ப செலவே இல்ல. இப்ப 2 மாசம் மாத்தவே இல்ல. அப்படியே போயிட்டு பெரிய பெனிஃபிட் இல்லீங்களா? பிளாக் ஆகும்போது நம்ம டெய்லி ரெகுலராவே வந்து 2 days ஒன்ஸ் இதையும் க்ளீன் பண்ணி போட்டே ஆகணுங்க. இல்ல சம் டைம் வந்து எப்போ ஒரு டைம் வந்து ஒரே நாள்ல கூட மாத்துற மாதிரி வருங்க. சரி. அந்த அளவுக்கு வந்து சால்ட் வந்து அடைச்சுக்குங்க. சரிங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஆகுறது இல்லைங்க. நம்ம டிவைஸ் போடுறதுல இருந்து இந்த மாதிரி ஆகுறது இல்லைங்க. இப்போ டிவைஸ் போட்டு எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இல்லாம இருக்குதுங்க? இப்போ டிவைஸ் போட்டு லாஸ்டா 2 months எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 months உங்களுக்கு அந்த பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறது இல்லைங்க. ஒரே லெவல் தான் மெயின்டைன் ஆகுதுங்க. எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லைங்க. ஈபி பில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குங்களா? ஈபி பில் எங்களுக்கு ஒரு 20% கம்மியா இருக்குங்க. 20% கம்மியா இருக்கு. ஈபி பில் கம்மியா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அடைக்காதனால அடிக்க ட்ரிப் ஆயிக்குங்க. சரிங்க. மோட்டர் வந்து ஆர்ம்ஸ் அதிகமா எடுக்குங்க. சரிங்க. மோட்டர் கம்ப்ளைண்ட் வருங்க. இப்போ நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வரது கிடையாது. 20-30% ஈபி பில்லுமே கம்மியா இருக்குங்க. ஆல் எப்படி பார்த்தாலும் பெனிஃபிட் தாங்க இந்த டிவைஸ் மாற்றது. இது வந்து டஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுங்க. லாஸ்டா வந்து டிவைஸ் மாற்றதுக்கு முன்னாடிங்க இது வந்து 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஃபுல்லா வந்து அடிச்சு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது அக்ரிக்கு மாற்ற மாதிரி ஒரு டிஸ்ப்ளே மாட்றீங்களா? இது ஃபுல்லா டஸ்ட் அடிச்சுக்குங்க. இது ஃபுல்லா வந்து டஸ்ட் அடிச்சுக்குங்க எல்லாமே. அவ டஸ்ட் அடிச்சா என்னங்க? பைப் டஸ்ட் அடிச்சா பிளாக் ஆகுங்க. சரிங்க. ட்ரிப் ஆகுங்க. தண்ணி சரியா போவாதுங்க. வேஸ்ட் வாட்டருக்கு அதிகமா வருங்க. சரிங்க. தண்ணி சரியா எடுக்காதுங்க. மோட்டர் கம்ப்ளைண்ட் வருங்க. சரி சரிங்க. இப்போ நம்ம அந்த டிவைஸ் மாடல் இப்போ பாத்தீங்கன்னாக்கா இது க்ளீன் பண்ணி போட்டது ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரிங்க. இன்னும் புதுசு மாதிரியா இருக்கு. இன்னும் அப்படியே தான் இருக்கு. எதுவுமே இல்லைங்க. அப்ப இல்ல நீங்க வந்து ஆக்சுவலா 2 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ண வேண்டியது இப்ப மாசமாய் க்ளீன் பண்ணலீங்க. அப்படியே தான் இருக்கு. நீட்டா இருக்கு. பெரிய வேலை இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா மெம்பரேன் சேஞ்ச் பண்ணனும் சொன்னீங்களா? அந்த மெம்பரேன் தான் அங்க வச்சிருக்கீங்க வெளிய. மொத்தம் 6 மெம்பரேனுங்க. இது லாஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 monthsல வந்து கெமிக்கல் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாவேங்க. இப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கெமிக்கல் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது கூட காஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா டைம் வேஸ்ட்டுங்க. அந்த டைம்ல ஆற ஓடாதுங்க. தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குங்க. அது ஒரு மெம்பரேன் காஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 70,000 வருதுங்க. மொத்த டிரான்ஸ்போர்ட் சேர்த்து 5 லட்சம் ரூபா வந்துருச்சு. 10 months ஒன்ஸ் வந்து 5 லட்சம் செலவு பண்ற மாதிரி இருந்ததுங்க லாஸ்ட் பேட்சுக்கு. ஆனா இப்போ போட்டு 4 மாசம் ஆச்சுங்க. நம்ம ப்ராடக்ட் போர்ட்ல இருந்து இன்னும் கெமிக்கல் வாஷ் பண்ணவே இல்லைங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 1 year-ஆவே வந்து டெய்லி ரொம்ப டார்ச்சலா தான் இருக்குங்க. அடிக்கடி ஃபில்டர் சேஞ்ச் ஆகுது, பிளாக் ஆகுது, கரண்ட் இப்போ ட்ரிப் ஆகுது, எம்சிபி ட்ரிப் ஆகுது, இந்த மாதிரி ஃபுல்லா இருந்ததுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் 2 months டிவைஸ் போர்ட்ல இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லைங்களா. இந்த 2 months-ஆவே வந்து டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா போயிட்டு இருக்குங்க. எதுவுமே பிளாக் ஆகுது, ஃபில்டர் சேஞ்ச் பண்ற வேலை இல்லைங்க. எதுவுமே இல்லைங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஃபார்ம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் நல்லா இருக்குங்க.